யுகமித்திரனுக்கு மொட்டை எடுத்த விலாக் தான் இது. எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் குலதெய்வ கோயில். அது வந்து தாராபுரத்துலேருந்து 10 to 15 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போகணும். கிட்டத்தட்ட 2 to 2.5 hours பக்கம் ஆகும் எங்கள் குலதெய்வ கோயில் போயிருக்கு கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ நாங்கள் 4 to 4:30 போல் கிளம்பிட்டோம். எங்கள் குலதெய்வ கோயில் எங்கே இருக்குன்னா, நீலாம்பூர் காளியம்மன் தான் எங்கள் குலதெய்வ கோயில். நாங்கள் போகிறக்குள்ளேயே சன்ரைஸ் ஆகிடுச்சு. சன்ரைஸை பார்த்துட்டு அழகாக நாங்கள் போயிட்டுருந்தோம். சாரும் தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிட்டு அவங்க அப்பா எப்படி கார் ஓட்டுறது என்னங்க அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வந்துருந்தார். கரெக்டாக 7 to 7:30 போல் நாங்கள் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். நாங்கள் மொத்தம் 3 காரில் போயிருந்தோம். நான், என் ஹஸ்பண்ட், எங்கள் அத்தை மாமா, எங்கள் அப்பா அம்மா, எங்கள் அக்கா வீடு, அப்புறம் எங்கள் அத்தனா வீடு எல்லாருமே போயிருந்தோம். நாங்கள் மொட்டை மட்டும் தான் அடித்ததுனால பெருசாக எந்த சொந்தக்காரங்களையும் கூப்பிடல. நாங்கள் மட்டும் தான் போய் மொட்டை அடித்தோம். காது குத்தும்போது எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால. குலதெய்வ கோயில் வந்து கும்பாபிஷேக வேலை போயிட்டுருக்கு. அதனால தான் இந்த ஒர்க்கெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அத்தை ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே பொங்கல் வைக்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொங்கல் வச்சு கரெக்டாக பொங்கி வடிஞ்சதுமே மொட்டை எடுக்க ஆள் சொல்லியிருந்தோம். அவரும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி ஓகேன்ட்டு எங்கள் அத்தை வந்து வீட்டிலேருந்து டிஃபன் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. வெளியே போய் சாப்பிட வேண்டாம் குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படிங்கிறனால சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம், அதுக்குள்ளே முன்னாடி ஆளும் வந்துடுவாங்க, பொங்கலும் ரெடி ஆயிடும் அப்படிங்கிறனால ஒவ்வொருத்தராக கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க. தம்பிக்கும் வந்து அம்மா ஊட்டி விட்டு அவங்களும் சாப்பிட்டாங்க. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சது பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக மொட்டை எடுக்கிற ஆளும் வந்துட்டாங்க. வந்ததுமே எல்லாத்துக்கும் என்ன ஒரு பயம் அப்படின்னா, யுகமித்திரன் இது வரைக்கும் ரொம்ப அழுததே கிடையாது. ஜஸ்ட் எப்பயாச்சும் கீழே விழுந்தாலோ இல்லை யாராச்சும் மிரட்டினாலோ அழுவானே தவிர்த்து மற்றபடி ரொம்ப நேரம் கண்டினியூஸாக அழுதது கிடையாது. பட் என்னென்னா இந்த டைம் ரொம்ப அழுதுட்டான். 1 or 2 1.5 hours பக்கம் அழுதுகிட்டே இருந்தான். பயந்துட்டான் ரொம்ப. அவனுக்கு மொட்டை அடித்ததை தாண்டி அவனை ரொம்ப கையை காலில் பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. நினச்சி அழுதுகிட்டே இருந்தான், பயந்துகிட்டே இருந்தான். என்கிட்ட வந்து யார்கிட்டையுமே போகலை. நானும் யார்ட்டையும் கொடுக்கல, என்கிட்டயே வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அவனை குளிக்க வச்சு சந்தனம் தடவி விட்டு ட்ரெஸ்ஸு கூட போடலை. வேண்டாம் அப்புறம் அதுக்கு வேறு எக்ஸ்ட்ரா அழுவான், கொஞ்சம் சமப்படுத்தி ட்ரெஸ்ஸு போட்டுக்கலான்னு நாங்களும் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் சரி நம்ம பூஜைக்காக ரெடி பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். அவங்க வந்து அபிஷேகத்துக்குலாம் ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றேன்னாங்க. சரி ஓகே ஜம்முக்காலை கொண்டு போயிருந்தோம். அது விரிச்சு எல்லோரும் உட்காந்து எல்லாம் அவனை சமப்படுத்துறதுக்காக அவங்க விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் அத்தையும் வந்து சாமிக்கு தேவையான பூ, பழம், மாலை எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அந்த சைடு கேப்பில் எங்கள் அம்மா அப்பா வந்து அவனுக்கு சீர் செய்கிறேன், அத்தை மாமா எல்லாருமே பண்ணுறோம் அப்படிங்கிறனால எல்லாருமே அமௌண்ட்டு, ட்ரெஸ்ஸு, அப்புறம் எங்கள் அப்பா அம்மா வந்து கோல்டில் செயின், வெளியில் பிரேஸ்லெட் எல்லாமே போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே எல்லாத்தையும் போட்டு முடிச்சு அவருக்கும் வந்து கஷ்டப்பட்டு சமப்படுத்தி பொறுமையாக அழுக வைக்காமல் வேட்டி சட்டையும் போட்டு விட்டோம். எங்கள் அத்தை அவனுக்காக அழகாக ஒரு மல்லிகைப்பூ மாலை போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதையும் போட்டு விட்டு எல்லோரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோ, தனியாக ஃபோட்டோ அப்படின்னு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எல்லா ஃபோட்டோஸும் எடுத்து முடிச்சுட்டு கரெக்டாக பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு கூப்பிட்டாங்க. சரி ஓகே ஃபஸ்ட்டு எல்லா ஃபேமிலியோட அபிஷேகம் பார்த்துலான்னு உள்ள போய் அபிஷேகத்தை பார்த்து முடிச்சதுமே ஓகே வெயிட் பண்ணுங்கள் அலங்காரம் பண்ணிவிட்டு கூப்பிட்றோம் நாங்கள். அந்த கேப்பில் சார் வந்து அவங்க பெரியப்பா பெரியம்மா கூட உட்காந்து சிரித்து விளையாண்டுருந்தாரு. ரொம்ப நேரம் கழிச்சு அப்போ தான் சிரித்து விளையாண்டு முடித்த உடனே வந்து உள்ளே கூப்பிட்டாங்க பூஜைக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு. சரி உள்ளே போயிட்டு மாவிளக்கில் கொண்டு போயிருந்தோம். சாமிக்கு மாவிளக்கு வச்சுட்டு பொங்கலை படிச்சுட்டு எல்லாம் முடிச்சதும் நாங்கள் சாமிக்கு எங்களுக்காக நாங்கள் ஒரு சாரீ வாங்கியிருந்தோம். அதான் இந்த சாரீ அழகாக இருக்கான்னு சொல்லுங்கள். சாமிக்கு சாரீ சாத்தி சாமி கும்பிட்டு நான் நிம்மதியாக கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.